லோகேஷ் சார் அவரை பற்றி நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அந்த ஃபஸ்ட்டு படம் வச்சுட்டிங்க நல்லா போனது மாநகரம். இந்த படம் பார்த்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து நல்லா அவங்க வந்து ஏற்று பேஸ்ட் மட்டும் தான் உள்ளே வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ அப்படியே கொஞ்சம் இறங்கிட்டே வரும். ஒரு 2-3-4 இயர்ஸ் ஆச்சு, என்ன காரணம்? அதுக்கப்புறம் ஒரு கைதி படம் நல்லா போயிட்டு சொல்றாங்க. யார் டைரக்டர் சொன்னா லோகேஷ் கனகராஜ். நான் படம் பார்த்தேன், உடனே போன் பண்ணேன். மற்றவங்க யாரும் முந்துங்கிறது முன்னாடி வாங்கிங்க சரி வந்துட்டு நான் பார்த்தேன் படம் இருக்கு. எனக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். சார் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வச்சிருக்கேன் சார். நான் சொல்றேன் சார். நான் ஒன்று சொல்றேன் சார், நான் கமல் ஃபேன் சார். என்னமோ தெரியாத ராசியா நெல்சன் வர்றாங்க, வீட்டில் நல்ல காஃபி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இது கதை சொல்ல கேட்குறாங்க. நான் கமல் ஃபேன் சொல்லி நான் கேட்டேன். நீங்க யார் ஃபேன் அப்படின்னு நான் கேட்டேன். நான் கமல் ஃபேன். அதாவது சூக்ஷ்மமா சொல்றாங்க. இந்த பஞ்ச் லைனு கலர்டிஸ்டிங் அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஆக்ட் பண்ணணும், இன்டெலிஜென்ட் ஆக்ட் பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப இன்டெரக்டாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது, ஏன்னா மணி கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன், சங்கர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். மணி சார் நாயகன் பணியன் கூட பண்ணாங்க, சங்கர் வந்து இந்தியன் பணியன் கூட பண்ணாங்க. ஓகே சார் சொல்லுங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கதையை சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப 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 கம்மி பேர் 95 அப்புறம் அந்த மாதிரி கதையை வந்து சொல்றாங்க. எனக்கு கத்தி ஆயிடுச்சு. அப்படி இன்ட்ரோ இருக்கு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க சார் பண்ணியிருக்கேன். இன்ட்ரோவில் வந்து ஜஸ்ட் ஒரு 10-15 டேஸ் கொடுத்தா நான் இது பண்றேன். சரிங்க அப்படி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வந்து கமல் ஃபோன் பண்றாரு. கமல் ஃபோன் பண்ணி ரஜினி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, எனக்கு வந்து ஒரு 40 டேஸ் தான் இருக்கு, அவ்வளோதான். அந்த படம் பண்ணிட்டு நான் வந்து லோகேஷ் வந்து ரெடி பண்றேன். ஓகே கமல். விக்ரம் இந்த படம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, வந்து ஆளை காணும். சரி என்னடா இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு நான் வந்து வேற படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். இதான பிறகு இப்போ அனி சொன்னாங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக வந்து நீ வந்து சப்ஜெக்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சார்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அனி சொன்னாங்க. இந்த மாதிரி இங்கே கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்ல கேட்டேன், நான் வெயிட் பண்ணுறேன், அவரே வரல. இல்லை கதை வச்சிருக்காரு, உடனே கூட்டிட்டு வாங்க, இந்த வாட்டி விடக்கூடாது அப்படி சொல்லி வந்து ஒரு கதை சொன்னாங்க. அவுட் அண்ட் அவுட் வில்லன் கேரக்டர், பக்கா வில்லன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். வா இல்லைன்னா அடுத்தவங்க சிரிச்சுட்டே அடிக்கலாம், அழுதுகிட்டே அடிக்கலாம், பேசிட்டே அடிக்கலாம், சைலண்டா அடிக்கலாம், ஆளை வச்சு அடிக்கலாம். சந்திரமுகியில வந்து வேட்டையன் 9 மினிட்ஸ் பண்ணது சூப்பருங்க அப்படியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மந்த் கழிச்சு வந்தாங்க. சார் அதுக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்டிக் வேணும், இதில் மட்டும் கம்மி ஆர்டிஸ்ட் போட்ட மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வேணும், அது நிறைய ஒர்க் பண்ணணும், நான் வேலை செஞ்சு சொல்லி வச்சிருக்கேன். சரிங்க சொல்லுங்க சொன்னாங்க. இது நம்ம கூலி. அப்போ வந்து தேவான்னு சொல்லி டைட்டில் வச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னங்க இந்த காஸ்டிங் எப்படி, இவ்வளோ கேரக்டருக்கு எப்படி இது அப்படின்னு சொல்லி வரும்போது, சார் நான் அது கூட நான் வந்து மைண்டில் வச்சு தான் வந்திருக்கேன். இது வந்து அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர் கேரக்டர். அது யார் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் யாரும் புதுசாக வந்து நாம 2 பேரும் மைண்டில் வச்சுருந்தோம். அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்க லாஸ்ட் படத்துக்கு ஆக்ட் பண்ணியிருந்தாரு, என்னுடைய படத்துலையும் பண்ணியிருந்தாரு. சரி வந்து பண்ணியிருக்காரு, ரொம்ப பிஸி. வேறு யார்